ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் திட்டங்கள் சரிங்களா. 2021 இருந்து 24 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், ஸ்கீம்ஸ்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் சரி உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஸோ எல்லா ஸ்கீம்ஸும் வந்து நம்ம இந்த ஒரே வீடியோவிலே வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. ஸோ நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்கீம்ஸ் பாருங்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சரிங்களா. இது வந்து எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த திட்டம் வந்து யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கானது சரிங்களா. இந்த திட்டம் வந்து எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15, 2022 வந்து தொடங்கியிருப்பாங்க. யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, அண்ணாவுடைய பிறந்த நாளில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ தொடங்கப்பட்ட இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி பாருங்கள், மதுரை சிம்மக்கல் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி சரிங்களா. அங்கே தான் வந்து இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டும் தொடங்கப்பட்டது சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ 1545 அரசு தொடக்க பள்ளியில் மட்டும்தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் வந்து செஞ்சுருப்பாங்க. அனைத்து அரசு தொடக்க பள்ளியிலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சுருப்பாங்க. எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, 2023 சரிங்களா. ஸோ இதோடைய தொடக்க நிகழ்ச்சி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி, திருக்குவளை, நாகப்பட்டினம் மாவட்டம் சரிங்களா. அடுத்து பாருங்கள். ஸோ நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்கப்படுவது இதுவே முதல் முறை சரிங்களா. இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான். 2வது மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தெலுங்கானா சரிங்களா. முதல் யூனியன் பிரதேசம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த முதல் நாடு வந்து எது, ஸோ இந்தியாவை தவிர்த்து ஸோ வெளியே முதல் நாடு வந்து எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனடா சரிங்களா. காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த முதல் நாடு வந்து கனடா, இந்தியாவை தவிர்த்து வெளியே. ஃபஸ்ட்டு வந்து கனடா, செகண்டு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இங்கிலாந்து நாடு வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ இதை பற்றி ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலை உணவு திட்டத்தை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டும்தான் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் வந்து செஞ்சாங்க. எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 2024 சரிங்களா. ஸோ இதோடைய தொடக்க நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டம். ஸோ யாருடைய பிறந்த நாளில் வந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜூலை 15 பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், காமராஜர் அவருடைய பிறந்த நாள் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இது மட்டும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டாலே போதும், இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சரிங்களா. இது வந்து எப்போ வந்து தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2023 வந்து தொடங்கியிருப்பாங்க. அண்ணாவுடைய பிறந்த நாளில் தான் சரிங்களா. தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா மாதம் வந்து 1000 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ குடும்ப தலைவிகளுக்கு வந்து 1000 ரூபா வந்து கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கு தகுதி உடையவர்கள் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 21 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ 21 வயது ஆகிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். ஸோ நில உரிமையில் பார்த்திங்கன்னா 10 ஏக்கருக்கு குறைவான உலர் நிலமாக இருந்தால் 10 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும். சதுப்பு நிலமாக இருந்தால் 5 ஏக்கர் வைத்திருக்க வேண்டும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டு வீட்டு மின் நுகர்வு பார்த்திங்கன்னா 3600 யூனிட்டுக்கு குறைவாக வந்து இருக்க வேணும் சரிங்களா. இதெல்லாம் வந்து தகுதி உடையவர்களுக்கு. ஸோ தகுதி அற்றவர்களுக்கு பாருங்கள்
மாநில மற்றும் மத்திய அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள். ஸோ இவங்களுக்குலாம் வந்து கிடையாது. சரிங்களா, கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருமான வரி செலுத்துவோர், தொழில்துறை வரி செலுத்துவோர், ஓய்வூதியம் பெறுவோர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து பொருந்தாது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 சக்கர வாகனங்களின் உரிமையாளர்கள், தகுதியற்றவர்கள். 4 வீலர் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா, அடுத்து பாருங்கள் விடியல் பயண திட்டம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஸோ எப்போ வந்து தொடங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா May 8, 2021 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து பயணம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சில பார்த்திங்கன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் வந்து பயணம் செய்யலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை மலைப்பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2024-25 தமிழக பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். முதலாக பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சி அமைத்த பிறகு முதலாக கையெழுத்திட்ட திட்டம் வந்து இந்த விடியல் பயண திட்டம் தான். சரிங்களா, ஸோ இதையும் வந்து அடிஷனலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 5, 2021 தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதோடைய தொடக்க நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சமணப்பள்ளி கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து சமணப்பள்ளி கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தான் பார்த்திங்கன்னா ஸோ இந்த திட்டத்திற்கு எலிஜிபிள். சரிங்களா, 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இந்த திட்டத்தின் மூலம் வந்து என்னென்னலாம் வந்து பரிசோதனை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நீரிழிவு நோயாளிகள், இரத்த அழுத்தம், சிறுநீரக நோய்களுக்கு பரிசோதனைகள், வீடு வீடாக சென்று சோதனைகள் வந்து செய்வாங்க. சரிங்களா, ஸோ இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் வந்து ஸோ என்னென்ன பரிசோதனைகள்லாம் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிதாக பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாடுகளை கண்டறிவதற்கான பரிசோதனைகளையும் வந்து செய்வாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள் பாதம் பாதுகாப்பும் திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா July 15, 2024 வந்து தொடங்கியிருப்பாங்க. இதோடைய தொடக்க நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நடந்துச்சு. சரிங்களா, சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டுபிடித்து ஸோ இதன் மூலம் கால் இழப்புகளை தடுப்பது தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் ஒரு பகுதி. சரிங்களா, பாதம் பாதுகாப்பு திட்டம் பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா January 10, 2024 வந்து தொடங்கினாங்க. எங்கே தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தொற்றுநோய்களுக்கு வந்து சிகிச்சை வந்து அளிப்பாங்க. சரிங்களா, தொற்றுநோய்களுக்கு சிகிச்சை வந்து அளிப்பாங்க. தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்ய இலக்கு வந்து வச்சுருக்காங்க. தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் ஸோ எத்தனை தொழிலாளர்களை வந்து பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுக்கணும்னு பார்த்துக்கோங்க, 50 லட்சம். அடுத்து பாருங்கள் புற்றுநோய் பரிசோதனை திட்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கினாங்கன்னா January 22, 2024 வந்து தொடங்கினாங்க. சரிங்களா, இத்திட்டம் பார்த்திங்கன்னா 18 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு பொருந்தும். சரிங்களா, 18 வயது கீழே இருந்தால் ஸோ அது வந்து பொருந்தாது, 18 வயசு வந்து ஆகியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தில் வந்து ஸோ எந்த வகையான புற்றுநோய்கள்லாம் வந்து பரிசோதனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய். சரிங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பரிசோதனை வந்து செய்வாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர். சரிங்களா, இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அது வந்து ரொம்ப முக்கியம். ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகளில் பரிசோதனை செய்யப்படுகிறது. ஸோ இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தின் மூலம் இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பரிசோதனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை,
மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வந்து பரிசோதனை வந்து நம்ம இலவசமாக வந்து செஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா February 5, 2024 வந்து தொடங்கினாங்க. ஸோ தொடக்க நிகழ்ச்சி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ தொடங்கப்பட்ட இடம் பாருங்கள், தொல்லவளை ஆரம்ப சுகாதார நிலையம். ஸோ கன்னியாகுமரியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் பார்த்திங்கன்னா தொல்லவளை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ தொடங்கின டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை. சரிங்களா? 63 வகையான பரிசோதனைகள் வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து செய்வாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஸோ இந்த திட்டத்தின் மூலம் 63 வகையான பரிசோதனைகளை வந்து இலவசமாக வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடிக்கடி கேட்குறது, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா December 18, 2021 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு. இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு முதல் 8 மணி நேரத்திற்குள் மருத்துவ சேவை வழங்குதல். சரிங்களா? 1 லட்சம் முறை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் உயர்த்திட்டாங்க. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா 237 அரசு மற்றும் 455 தனியார் துறை மருத்துவமனைகள் உட்பட 692 மருத்துவமனைகளில் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லைக்குள் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலம் நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பயன்பெற முடியும். இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை அதர் கண்ட்ரியாக இருக்கலாம், எல்லாருக்கும் வந்து இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஸோ தொடங்கப்பட்ட இடம், டேட்டு, ஸோ எவ்வளோ வரைக்கும் வந்து அவங்க இலவசமாக வந்து சிகிச்சை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 2 லட்சம் வரைக்கும் ஸோ அங்கே இலவசமாக வந்து அரசே வந்து அந்த சிகிச்சைக்கான தொகையை வந்து பார்த்துப்பாங்க. 2 லட்சம் வரைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 லட்சம் இருந்துச்சு, இப்போ 2 லட்சமாக மாற்றிட்டாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண். இது பார்த்தீங்கன்னா 102 ரொம்ப முக்கியம். கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் ஸோ 102 அறிமுகப்படுத்தினாங்க. எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. August 19, 2024 மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 102 மருத்துவ சேவை எண் மற்றும் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த 102 மருத்துவ சேவை எண் யாருக்கானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்க தொடங்கப்பட்டது. இந்த சேவை மையத்தில் பார்த்திங்கன்னா 50 ஆலோசகர்கள் வந்து இருப்பாங்க. ஒரு கர்ப்பிணியை 5 முறைக்கு மேல் தொடர்பு கொள்வார். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 5 முறைக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து பாருங்கள், 100% அனைவரிடமும் உடல் நலம் மற்றும் சிகிச்சை விவரம் வந்து பெறப்படும். சரிங்களா? 100%. ஸோ நம்மள்ட்ட இருந்து நம்மளுடைய உடல் நலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க டீட்டெயிலாக. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் 1 லட்சம் பிரசவத்தில் 45.5 உயிரிழப்பு வந்து பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 1 லட்சம் பிரசவம் நடக்குதுன்னா அதில் வந்து 45.5% வந்து இறக்குறாங்க. ஒரு 45 பேர் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2021 மே 21 வந்து தொடங்கியிருப்பாங்க. 21 மே 2021 வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், தொட்டபெட்டா ஊராட்சி மூத்தோரை குழந்தைகள் மையம். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. 6 மாதம் முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம். சரிங்களா? 6 வயது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம். சரிங்களா? ஊட்டச்சத்து தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் தான் வந்து இது. ஸோ குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் ஊட்டச்சத்து இந்த ரெண்டுமே வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்துடைய முக்கிய நோக்கம். தொடங்கப்பட்ட இடம் நீலகிரி மாவட்டம். டேட் பார்த்துக்கோங்க. ஸோ நீலகிரி மாவட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம்.
ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கினாங்கன்னா நவம்பர் 4 2023 வந்து தொடங்கினாங்க. ஸோ தொடங்கி வச்சது பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து தொடங்கி வச்சார். ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி பூங்கா, அடையாறு, சென்னை. ஸோ அங்கே தான் வந்து தொடங்கி வச்சார். ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா ஸோ அனைத்து மாவட்டத்திலும் 8வது நடைபாதை, சரிங்களா. ஸோ 8 நடைபாதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா தினமும் வந்து ஒரு 30 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி செய்யலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதற்கான விழிப்புணர்வு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஜூலை 6 2024 வந்து தொடங்கினாங்க. தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் சென்னையில் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி வழங்கும் திட்டம், சரிங்களா. CPR பரிசோதனை, நமக்கு சப்போஸ் ஏதாச்சும் மயக்கம் போட்டு விழுந்துட்டால் ஸோ நெஞ்சில் கை வச்சு அமுக்குவாங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த பேசிக்கான அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி வந்து கொடுக்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா ஆருயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம், சரிங்களா. ஸோ செயல்படுத்தும் அமைப்பு பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தான் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. 42,000 மருத்துவர்கள் மூலம் CPR பயிற்சிகள் இளைஞர் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 27 2022 வந்து தொடங்கினாங்க. தொடக்க நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சென்னை தேனாம்பாட்டையில் வந்து நடந்துச்சு. ஸோ தமிழகத்தில் அனைத்து மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை வழங்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா இது, சரிங்களா. நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் இந்த மனநல சேவை வந்து வாங்கிக்கலாம் இலவசமாக. ஸோ அதுக்கான தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா 14416 14416, சரிங்களா. இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி நம்ம சப்போஸ் வந்து ரொம்ப மனநிலை பிரச்சனையில் இருந்தால், டிப்ரெஷனில் இருந்தால் ஸோ கால் பண்ணி பேசினா அவங்க அதுக்கான கவுன்சிலிங் மாதிரி உங்கள்கிட்ட பேசுவாங்க, சரிங்களா. ஸோ இதை பார்த்திங்கன்னா இத்திட்டம் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன அழுத்தத்துக்கு ஆளானவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், மனம் திட்டம். ஸோ மனம் திட்டம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 22 2021 வந்து தொடங்கினாங்க. ஸோ தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகம். ஸோ அங்கே தான் வந்து தொடங்கியிருக்காங்க. மாணவர்களின் மனநலனை மேம்படுத்த இத்திட்டம் தொடங்கப்பட்டது, சரிங்களா. முதல் கட்டமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மனநல நல்லாதரவு மன்றங்கள் தொடங்கப்பட்டுள்ளது, சரிங்களா. ஸோ இதுக்கான தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா ஸோ அதே தான், மனம் திட்டத்திற்கான தொலைபேசி எண் வந்து 14416. ஸோ இங்கே நம்பர் பார்த்தோம் இல்லையா, அதே நம்பர் தான். அடுத்து பாருங்கள், வீரா மீட்பு வாகனம், சரிங்களா. இதை வந்து எப்போ வந்து அறிமுகம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு பாருங்கள், டிசம்பர் 8 2023. இந்த வீரானா என்னது, அதோடைய விரிவாக்கம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ், சரிங்களா. அவசர கால மீட்பு மற்றும் விபத்துகளிலிருந்து மீட்கும் வாகனம் தான் பார்த்திங்கன்னா இந்த வீரா, சரிங்களா. இதோடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்களில் இருந்து மீட்டல் தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கான நோக்கம், சரிங்களா. சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்கள், புதுமை பெண் திட்டம், சரிங்களா. புதுமை பெண் திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பாருங்கள், செப்டம்பர் 2021. செப்டம்பர் 5 2021 தான் பார்த்திங்கன்னா அந்த புதுமை பெண் திட்டம் வந்து தொடங்கினாங்க, சரிங்களா. ஸோ இந்த திட்டத்துடைய பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், சரிங்களா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம், சரிங்களா. ஸோ 2024-25 கல்வி ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி
கல்வி பயின்ற மாணவிகளுக்கும் இத்திட்டம் வந்து விரிவாக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் அதிக பயனடைந்த மாவட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அதிக பயனடைந்த மாவட்டம் வந்து சேலம். இந்த புதுமை பெண் திட்டத்தால் வந்து மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை வீதம் வந்து 34% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதிக பயனடைந்த மாவட்டம் வந்து சேலம். அடுத்து பாருங்கள். ஸோ இதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம், ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். அது வந்து எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9, 2024 வந்து தொடங்கினாங்க. ஸோ தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா கோவை அரசு கல்லூரி கோயம்புத்தூரில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதோடைய நோக்கம் வந்து சேம் அதே தான். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க ஸோ மாதந்தோறும் பார்த்திங்கன்னா ஸோ 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி திட்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி 9, 2023 வந்து தொடங்கினாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளிகளை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கான பள்ளிகளை தூய்மை செய்யும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி திட்டம். அடுத்து பாருங்கள், குட்டி காவலர் திட்டம். குட்டி காவலர் திட்டம் பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கினாங்கன்னா ஸோ அக்டோபர் 12, 2022 வந்து தொடங்கினாங்க. ஸோ தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா சென்னை தலைமை செயலகத்தில் வந்து முதல்வர் வந்து தொடங்கி வச்சுருப்பார். இதோடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக மாற்றுவது. சரிங்களா? பள்ளி குழந்தைகளுக்கு வந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் பார்த்திங்கன்னா குட்டி காவலர் திட்டம். சரிங்களா? ஸோ பாடத்திட்டத்தின் மூலம் சாலை பாதுகாப்பு குறித்து கற்பிப்பது, பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வழங்குவது, ஸோ எல்லாமே. சரிங்களா? 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு குறித்த மாணவர் பயிற்சி கையேடு வழங்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த குட்டி காவலர் திட்டம். ஸோ ஆசிரியர்களுக்கான வழிகாட்டு புத்தகத்தையும் முதல்வர் வந்து இந்த தொடக்க நிகழ்ச்சியில் வந்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சிற்பி திட்டம். சரிங்களா? சிற்பி திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14, 2022 வந்து தொடங்கினாங்க. இந்த சிற்பி திட்டத்திற்கான இந்த விரிவாக்கம், இந்த சிற்பி இருக்கு இல்லையா, இதோடைய விரிவாக்கம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். சரிங்களா? இந்த சிற்பியோடைய விரிவாக்கம் வந்து பார்த்துக்கோங்க. பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள். சரிங்களா? தமிழில். இதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களிடையே ஒழுக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். சரிங்களா? இதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 100 பள்ளிகளில் இருந்து 500 மாணவர்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. சரிங்களா? இத்திட்டம் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. இது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இத்திட்டம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. ஸோ 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், விழுதுகள் திட்டம். ஸோ விழுதுகள் திட்டம் பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கினாங்கன்னா ஜனவரி 9, 2024 வந்து தொடங்கினாங்க. ஸோ தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு உதவிகள் அளித்தல். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்கூல் டெவலப்மெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஸ்கூலுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் வந்து நிதி உதவி அதை மாரி வந்து கொடுத்து பள்ளியோட டெவலப்புக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான திட்டம் தான் வந்து இது. அடுத்த ஸ்கீம் பாருங்கள், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம். சரிங்களா? இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19, 2022 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்துடைய வேறு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம். சரிங்களா? இதோடைய தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேணு சீனிவாசன். சரிங்களா? டிவிஎஸ் மோட்டாருடைய சேர்மேன் வந்து அவர். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டத்தின் தலைவர் வந்து வேணு சீனிவாசன். அவர் வந்து டிவிஎஸ் மோட்டாருடைய சேர்மேன் தான் வந்து அவர். இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டத்தின் தூதுவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத ஆனந்த். சரிங்களா, செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத ஆனந்த் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய தூதுவர். ஸோ இதோடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி. சரிங்களா, அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு ஸோ மக்கள் வந்து நிதியுதவி மக்கள்கிட்ட இருந்து நிதியுதவி வந்து கலெக்ட் பண்ணி ஸோ ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இத்திட்டத்திற்கு வந்து ஸ்டாலின் வந்து ஒரு 5 லட்சம் வந்து கொடுத்துருப்பாரு. அடுத்து பாருங்கள், திறனறிவு தேர்வு திட்டம். சரிங்களா, ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கினாங்கன்னா ஸோ ஏப்ரல் 5, 2023 வந்து தொடங்கியிருப்பாங்க. அதோடைய தொடக்க நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸில் வந்து நடந்திருக்கும். சரிங்களா, இதில் 10ஆம் வகுப்பு பயிலும் 1000 மாணவிகள் வந்து தேர்வு செய்யப்பட்டு சென்னை IIT போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் மூலம் உயர்கல்விக்கு வந்து வழிகாட்டப்படும். சரிங்களா, 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து என்ன மாதிரி வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அவர்கள் 12ஆம் வகுப்பு நிறைவு செய்தவுடன் அவர்கள் பட்ட படிப்பு மேற்கொள்ளும் வரை மாதம் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டம் தான் வந்து இந்த திறன் அறிவு தேர்வு திட்டம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், அனைவருக்கும் IITM திட்டம். சரிங்களா, ஐஐடி மெட்ராஸும் பள்ளி கல்வித்துறையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து செஞ்சுருப்பாங்க இந்த திட்டத்திற்காக. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5, 2023. சரிங்களா, சென்னை IIT வாயிலாக 250 அரசு மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த 500 அறிவியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் IITM திட்டம். சரிங்களா, இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் பயில தயார்படுத்தும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரக பகுதிகளில் கல்வி பயிலும் 1 லட்சம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை மின்னணு அறிவியலுடன் இணைக்கும் முயற்சி தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மணற்கேணி செயலி. சரிங்களா, ஸோ இந்த செயலி பார்த்திங்கன்னா ஜூன் 25, 2023 வந்து தொடங்கியிருப்பாங்க. அதோடைய தொடக்க நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் சோலையூரில் உள்ள தாம்பரம் பெருநகராட்சி மேல்நிலை பள்ளியில் வந்து ஸோ தொடக்க நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும். சரிங்களா, இந்த செயலி வந்து எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு அனைத்து பாடங்களையும் பார்த்திங்கன்னா காணொளி வாயிலாக வழங்குதல். சரிங்களா, நமக்கு இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸஸ் எடுத்து ஸோ வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்த்து வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கான செயலி தான் பார்த்திங்கன்னா இந்த மணற்கேணி செயலி. அடுத்து பாருங்கள், எண்ணும் எழுத்தும் திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 3, 2022 வந்து தொடங்கியிருப்பாங்க. எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ எங்கேன்னு பார்த்துக்கோங்க, அலின்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வந்து தொடங்கியிருப்பாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில். ஸோ அரசு பள்ளிகளில் 1 முதல் 3ஆம் வகுப்பு 8 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு அடிப்படை கணித திறன் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்யும் திட்டம். சரிங்களா, ஸோ 3ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு பேசிக்கான மேக்ஸு. சரிங்களா, மேக்ஸு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு எழுத படிக்க ஸோ கற்றுக் கொடுக்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். சரிங்களா, ஸோ இதுக்கு இலக்கு ஒன்று வச்சுருக்காங்க. என்ன இலக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்குள் மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2025ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து அடையணும் இந்த இலக்கை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கை வைத்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், மகிழ் கணிதம் திட்டம். மகிழ் கணிதம் திட்டம் பார்த்திங்கன்னா ஜனவரி 25, 2022 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல். ஸோ அதுக்கான திட்டம் தான் பார்த்திங்கன்னா மகிழ் கணிதம் திட்டம். ஸோ ஆசிரியர்களுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் 1350 வீதம் மொத்தம் 93.79 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க. தொகையை வந்து அந்த கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எவ்வளோ தொகை ஒதுக்கி இருக்காங்க அதுதான் ஓகேவா. ஒவ்வொரு பள்ளிக்கும் இவ்வளோ கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து 6948 பள்ளிகளுக்கு 93 லட்சம் சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள்,
வானவில் மன்றம் திட்டம். ஸோ வானவில் மன்றம் திட்டம் பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கினாங்கன்னா நவம்பர் 28, 2022 தொடங்கினாங்க. ஸோ எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாப்பாக்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காட்டூர், திருச்சி மாவட்டத்தில் வந்து தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு, ஸோ அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அறிவியல் மற்றும் கணித ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானவில் மன்றம் திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் ஆர்வத்தையும் தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தில் வந்து அதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டெம்னா வந்து விரிவாக்கம் வந்து பார்த்துக்கோங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? இதோடைய முழக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். சரிங்களா? வானவில் மன்றம் திட்டத்தின் முழக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். அடுத்து பாருங்கள், இல்லம் தேடி கல்வி திட்டம். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான திட்டமாக வந்து இதை வந்து செயல்படுத்தினாங்க. ஸோ எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27, 2021 வந்து செயல்படுத்தினாங்க. இதோடைய தொடக்க நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா முதலியார் குப்பம், விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து தொடங்கினாங்க. இதோடைய நோக்கம் வந்து என்ன பார்த்திங்கன்னா கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து தொடங்கினாங்க. சரிங்களா? தன்னார்வலர்களை கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதோடைய வகுப்பு நேரம் பார்த்திங்கன்னா மாலை 5லிருந்து 7 மணி வரைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நான் முதல்வன் திட்டம். ஸோ நான் முதல்வன் திட்டம் வந்து எப்போ தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2022 வந்து தொடங்கினாங்க. ஸோ தொடக்க நிகழ்ச்சி வந்து எங்கே நடந்துச்சு, எங்கே தொடங்கி வச்சாங்கன்னு பாருங்கள். கலைவாணர் அரங்கம் சென்னையில் தான் வந்து தொடங்கினாங்க. ஸோ நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களின் திறமைகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஸோ இளையா செயற்கை நுண்ணறிவு சார் சாட்பாட். இது வந்து எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் இணையதளத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. சரிங்களா? நான் முதல்வன் திட்டத்திற்கான இந்த செயற்கை நுண்ணறிவு சாட்பாட் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளையா. சரிங்களா? வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு தொடர்பான தகவல்கள் வந்து இந்த சாட்பாட்டுக்கிட்ட நம்ம வந்து சேட் பண்ணி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நம்ம கேட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கல்லூரி கனவு திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படும் ஒரு திட்டம். சரிங்களா? ஸோ 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான உயர்கல்விக்கு வந்து வழிகாட்டும் நிகழ்ச்சி தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டம். சரிங்களா? 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் கொடுக்குற திட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி கனவு திட்டம். அடுத்து பாருங்கள், உயர்வுக்கு படி. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிந்த பின் இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களை உயர்கல்விக்கு ஊக்குவித்தல். சரிங்களா? ஸோ இந்த திட்டமும் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் வந்து செயல்படுது. சரிங்களா? இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அவங்க சப்போஸ் பாஸ் ஆகியிருக்காங்க, ஸோ காலேஜ் படிக்காமல் இருக்காங்கன்னா ஸோ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அவங்கள வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி காலேஜ் படிங்க, ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணி ஸோ அவங்கள வந்து உயர்கல்விக்கு வந்து ஊக்குவிக்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா உயர்வுக்கு படித்திட்டம். சரிங்களா? ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் வந்து செயல்படுது. அடுத்து பாருங்கள், யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா 2022-23 பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் வந்து யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் திட்டம் வந்து செயல்படுது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஆண்டும் 1000 யூபிஎஸ்சி ஆர்வலர்கள் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். சரிங்களா? அவர்கள் ஒவ்வொருக்கும் 10 மாதங்களுக்கு மாதம் 7500 வழங்கப்படும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். சரிங்களா? இது வந்து எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2024 வந்து தொடங்கினாங்க. ஸோ தொடக்க விழா பார்த்திங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் தான். சென்னையில் லேடி வெலிங்டன் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் வந்து இதோடைய தொடக்க நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டேப்லெட் வாயிலாக தேர்வு நடைபெறும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். சரிங்களா? வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து திறன் பயிற்சி வந்து கொடுப்பாங்க. இந்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டத்திற்கு
ஸோ ஒரு நிறுவனத்துக்கு கூட வந்து தமிழக அரசு வந்து கை கோர்த்துருப்பாங்க, ஒரு ஒப்பந்தம் வந்து செஞ்சுருப்பாங்க, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து அடிஷ்னலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பள்ளி இல்லா நூலக திட்டம். சரிங்களா? பள்ளி இல்லா நூலக திட்டம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2024 வந்து தொடங்கினாங்க. ஸோ 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளி நூலகங்களிலிருந்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று படிக்கலாம். சரிங்களா? ஸ்கூல் லைப்ரரியிலேருந்து அந்த புக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் போய்ட்டு படிக்கலாம். ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் அது வந்து பொருந்தும். சரிங்களா? ஸோ அதோடைய பயன் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இதன் மூலம் வந்து நிறைய வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் 281 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பள்ளிகளில் நூலகங்களில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதுவும் முக்கியம். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ இதை வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2023 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ 2022-23 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் வந்து ஸோ இதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதோடைய தொடக்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா ஸோ வேலூரில் வந்து நடந்துச்சு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் மூலம் வந்து ஸோ என்னென்னலாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கப்படும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணணும், அதுதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தகைசால் பள்ளிகள் திட்டம். சரிங்களா? தகைசால் பள்ளிகள் திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 2022 வந்து தொடங்கினாங்க. இதோடைய தொடக்க விழா பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நடந்துச்சு. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றும் விதமாக 26 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் உருவாக்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா அந்த தகைசால் பள்ளிகள் திட்டம். ஸோ எத்தனை தகைசால் பள்ளிகள் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. 26 தகைசால் பள்ளிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. 15 மாதிரி பள்ளிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. தகைசால் பள்ளிகள்னால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேல் மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிகள் தான் பார்த்திங்கன்னா தகைசால் பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், தகைசால் பள்ளிகள்னால் வேறையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. 1000த்திற்கும் மேல் மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளியை தான் வந்து தகைசால் பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், மாதிரி பள்ளிகள் திட்டம். சரிங்களா? மாதிரி பள்ளிகள் திட்டம் வந்து எப்போ தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 2022 வந்து தொடங்கினாங்க. எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். சரிங்களா? ஸோ உணவு உறைவிட வசதியுடன் மாதிரி பள்ளிகள் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த திட்டத்துடைய மெயினான நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்தல். சரிங்களா? அதுக்காக தான் வந்து மாதிரி பள்ளிகள் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மாதிரி பள்ளிகளில் நுழைவுத் தேர்வுகளுக்கு அடிப்படை பயிற்சிகளை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இந்த கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தகுதி வந்து யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 10ஆம் வகுப்பில் வந்து 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பள்ளிகளில் வந்து சேர முடியும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா NTSE தேசிய திறனறிவு தேர்வு, NMMS தேசிய வருவாய் வழித் தேர்வு, விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு அவங்களுக்கும் வந்து இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். ஸோ இது ரொம்ப முக்கியம். எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, 2024 வந்து தொடங்கினாங்க. தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா மதுரை. சரிங்களா? இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் மூலம் வந்து எத்தனை வகையான விளையாட்டு உபகரணங்கள் வந்து கொடுக்குறாங்க அதுன்னு பார்த்துக்கோங்க. 33 வகையான விளையாட்டு உபகரணங்கள் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இது தொடங்கி வச்சது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து தொடங்கி வச்சார். அடுத்து பாருங்கள், புன்னகை திட்டம். சரிங்களா? ஸோ புன்னகை திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 9, 2023 வந்து தொடங்கினாங்க. ஸோ தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா சென்னை நந்தனம் அரசு பள்ளியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. பள்ளி சிறார்களின் பல் பாதுகாப்பு திட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த புன்னகை திட்டம். சரிங்களா? ஸோ 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பல் சிகிச்சை வழங்கும் திட்டம் தான் வந்து இந்த புன்னகை திட்டம். அடுத்து பாருங்கள், எனது கிராமம் திட்டம். சரிங்களா?
ஸோ எனது கிராமம் திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா ஜனவரி 12, 2024 வந்து தொடங்கினாங்க. ஸோ தொடங்கப்பட்ட இடம் வந்து பார்த்துக்கோங்க, சென்னை அயலக தமிழர்கள் மாநாடு. சரிங்களா, சென்னை அயலக தமிழர் மாநாடு. ஸோ அயலக தமிழர் தினம் வந்து எப்போது கொண்டாடுறாங்க அது வந்து ரொம்ப முக்கியம், ஜனவரி 12. சரிங்களா, ஸோ தமிழ்நாடு அரசு வந்து அயலக தமிழர்கள் தினத்தை வந்து ஜனவரி 12ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாநாட்டிலாம் பார்த்திங்கன்னா எனது கிராமம் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தோடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரினில் இருக்காங்க இல்லையா, ஃபாரினில் இருக்க அந்த தமிழர்கள் வந்து ஸோ நிதி கொடுத்து அவங்களுடைய கிராமத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. சரிங்களா, இப்போ நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் ஒரு வில்லேஜில் வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன். சரிங்களா, இப்போ நான் சடனாக வந்து ஃபாரின் போயிட்டேன். சரிங்களா, ஃபாரின் போயிட்டு அங்கேருந்து என்னுடைய வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ நான் ஏதாச்சும் மணி கொடுக்குறது, அமௌண்ட் கொடுக்குறது. சரிங்களா, ஸோ அதுதான் அந்த திட்டம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. சரிங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 13, 2023 தொடங்கியிருப்பாங்க. தொடங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் 40 வகையான கலைகளுடன் நிகழ்ச்சி வந்து தொடங்கியிருப்பாங்க. சென்னையில் 18 இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா 2023 வந்து நடத்தியிருப்பாங்க. சங்கமம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் திருவிழா என்ற பெயரில் 8 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2023, 2024 பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அக்டோபர், டிசம்பர் 2023 பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா செயல்படுத்தியிருப்பாங்க. பின் பார்த்திங்கன்னா 2024 ஜனவரியில் சென்னையில் 18 இடங்களில் வந்து இந்த சென்னை சங்கமம் விழா வந்து நடத்தியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், வேர்களை தேடி திட்டம். சரிங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா மே 24, 2023 வந்து தொடங்கினாங்க. தொடங்கி வைத்தவர் வந்து யார், எங்கே தொடங்கினாங்க அது வந்து ரொம்ப முக்கியம். சிங்கப்பூரில் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சுருப்பார். சரிங்களா, ஸோ வேர்களை தேடி திட்டம் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து சிங்கப்பூரில் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அது வந்து ரொம்ப முக்கியம். எப்போ அப்படின்னு பார்த்துக்கோங்க, 24 மே 2023. சரிங்களா, வெளிநாடுகளில் வாழும் 18 முதல் 30 வயது தமிழர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா. சரிங்களா, ஸோ 2 வாரங்கள் வந்து வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த திட்டத்தில். சரிங்களா, ஸோ ஆண்டுதோறும் 200 இளைஞர்கள் தமிழகத்திற்கு சுற்றுலா பயணம் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பசுமை தமிழ்நாடு இயக்கம். இது வந்து ரொம்ப முக்கியம், பசுமை தமிழ்நாடு இயக்கம் திட்டம். சரிங்களா, ஸோ இதை வந்து எப்போ தொடங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24, 2022 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, வண்டலூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இதோடைய இலக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுக்குள் ஸோ 2030க்குள்ளே வந்து தமிழகத்துடைய வனப்பரப்பை வந்து 33% வந்து அதிகரிக்கணும். இதுதான் வந்து ஹைலைட்டான பாயிண்ட். சரிங்களா, பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை வந்து எத்தனை சதவீதம் வந்து அதிகரிக்க இலக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 33%. சரிங்களா, ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 23.98%. சரிங்களா, ஸோ இந்த 23.98% 33% வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ எவ்வளோ மரக்கன்றுகள் வந்து நட போகிறாங்க அது வந்து முக்கியம், எவ்வளோ பரப்பில் வந்து நட போகிறாங்க, ஸோ எவ்வளோ வந்து வனப்பரப்பை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு ஈரநில இயக்கம். ஸோ இது தமிழ்நாடு ஈரநில இயக்கம் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5, 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டேரி ஏரி, வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வளாகத்தில், செங்கல்பட்டு மாவட்டம். சரிங்களா, ஸோ அங்கே தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் 100 சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சரிங்களா, ஒரு 100 சதுப்பு நிலங்களை வந்து
அடையாளம் காணப்பட்டு ஸோ அதை வந்து மேம்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் வந்து மேம்படுத்தணும், ப்ளஸ் வந்து அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஈரநில இயக்கங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவை வரைபடமாக்கப்பட்டு சூழலியல் ரீதியாக மீட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 2022 வந்து தொடங்கியிருப்பாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை மாற்ற மாநாட்டில் முதல்வர் வந்து தொடங்கி வைத்திருப்பார். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021-22 ஆண்டிற்கான தமிழ்நாடு வரவு செலவு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநில இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் போன்ற திட்டங்களை செயல்படுத்த இந்தியாவில் முதலாக தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. சரிங்களா? தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் வந்து எதற்காகலாம் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த திட்டங்கள் மற்றும் இயக்கங்களை வந்து செயல்படுத்த தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், ஸோ இதெல்லாம் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், இந்த இயக்கங்களை இந்த 40 இளைஞர்கள் மூலம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. திட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ பணிக்காலம் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள், மாதம் பார்த்திங்கன்னா ரூபாய் 60,000, பயணப்படிக்கு பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸோ பயணப்படினா வந்து அலவன்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நெய்தல் மீட்சி இயக்கம். சரிங்களா? அந்த ஸ்கீம்ஸில் லாஸ்ட் ஸ்கீம் தான் வந்து இது. சரிங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் ஸ்கீம்ஸ்லேருந்து கேட்குற கொஷின்ஸுக்கு வந்து எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். நம்மளுடைய சேனல் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க லாஸ்ட் ஸ்கீம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். நெய்தல் மீட்சி இயக்கம். சரிங்களா? இது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2024 வந்து ஸோ தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ தொடக்கம் பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 2024 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடற்கரை பாதுகாப்பு, கடலோர சமூகங்களின் வாழ்வு மேம்பாடு, மாசு கட்டுப்பாடு. சரிங்களா? ஸோ கடற்கரை வளங்கள் வந்து பாதுகாக்கணும். இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த சமூகங்களுடைய மக்கள்லாம் இருக்குங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து நல்லா பாதுகாக்கணும், மாசு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தமிழகத்தின் 14 கடலோர மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய கடற்கரை நீளம் வந்து 1076 கிலோமீட்டர். சரிங்களா? இது எல்லாமே வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க, இந்த இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அது அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கடற்கரையோட மாவட்டங்கள் வந்து எத்தனைன்னு பார்த்துக்கோங்க, 14. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா வந்து கடம்பூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடல் ஆமை பாதுகாப்பு மையம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் பார்த்திங்கன்னா மனோரா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடற்கரையோர ஈரநிலங்களின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை உட்பட. சரிங்களா? கடற்கரையோட ஈரநிலங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெய்தல் மீட்சி இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 கடற்கரைகளை நீலக்கொடி கடற்கரைகள் என சான்றளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீலக்கொடி சான்றிதழ்கள் வந்து ஒரு 11 கடற்கரைகளுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 50 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 50 தவிர நீங்கள் வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. ஸோ இதுவே வந்து போதுமானது. சரிங்களா? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படிக்கட்டும். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.